Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. குரூப் 4 தேர்வு தொடர்பான சர்ச்சை இன்னும் தீராத நிலையில் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த விளக்கம் போதுமானதாக இல்லை என்ற கருத்து எழுந்துள்ளது. விஏஓ, இளநிலை உதவியாளர் போன்ற பணிகளுக்காக நடத்தப்படும் குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடந்தது. ஆனால் ஜூலை 11ஆம் தேதி மதுரையில் குரூப் 4 தேர்வுக்கான கேள்வித்தாள்கள் அட்டைப்பெட்டியில் வைத்து தனியார் பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்டன. வழக்கமாக ட்ரங்க் பெட்டிகளில் எடுத்துச் செல்லப்படும் கேள்வித்தாள்கள் அட்டைப்பெட்டிகளில் கொண்டு செல்லப்பட்டன. இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் டிஎன்பிஎஸ்சி எடுக்கவில்லை. மதுரை மாவட்ட நிர்வாகமும் இதற்கு பதில் அளிக்கவில்லை. மேலும் தேர்வு முடிந்து சென்னை டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லும் போது விடைத்தாள் கட்டுகள் அடங்கியிருந்த அட்டைப்பெட்டிகள் உடைக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. ஆனால் அப்பெட்டிகளில் இருந்தவை விடைத்தாள்கள் இல்லை, மீதமிருந்த கேள்வித்தாள்கள் என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்துள்ளது. அவை மீதமிருந்த கேள்வித்தாள்கள் என்றால் அவற்றை அட்டைப்பெட்டியை உடைத்து எடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த செயலை செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளிக்கவில்லை. முக்கியமாக குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக வெளியான செய்திக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் விளக்கம் அளித்தார். அதில் ஜூலை 14ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கு விடைத்தாள்கள் வந்து சேர்ந்தன என்று கூறியுள்ளார். ஆனால் அதிகாரப்பூர்வ டிஎன்பிஎஸ்சி அறிக்கையில் விடைத்தாள்கள் அனைத்தும் ஜூலை 13ஆம் தேதியே பாதுகாப்பாக சென்னைக்கு வந்துவிட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தலைவர் கூறிய தேதிக்கும் அறிக்கையில் இருக்கும் தேதிக்கும் முரண்பாடு இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சி விடை கொடுக்குமா என்று தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.